நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய 4 விஷயங்கள பார்க்காம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க. இத கவனிக்காம நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்க கையில இருந்து தான் நீங்க பணம் கட்டுற மாரி ஆயிடும். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னா, வெல்த் வித் கௌஷிக்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நோ கிளைம் போனஸ். நீங்க வந்து 2 வருஷத்துக்கு தொடர்ந்து அந்த பாலிசில எந்த விதமான கிளைமும் நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய கவரேஜ் சப்போஸ் ரூ. 10,00,000 இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ரூ. 20,00,000 குரோ ஆயிருக்கும். மீனிங் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 50% உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்கக்கூடிய பாலிசியா நீங்க எடுத்துருக்கணும். 2வது விஷயம் கன்சூமபிள்ஸ். பிபிஇ கிட்ஸா இருக்கட்டும், இல்ல சிரிஞ்சஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ட்ராவா வேற அவங்க என்ன குடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 to 15% ஆஃப் த ஓவரால் பில் வரும். இந்த ஆப்ஷன் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க தான் கைய விட்டு கிட்டத்தட்ட 10% எக்ஸ்ட்ராவா குடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 3வது பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ஸ். சில டிசீசஸ்க்கு ஒண்ணுத்துக்கும் ஒரு கேப் வச்சிருப்பாங்க. கேட்ராக்ட்க்கு ஒரு கேப், பிரெக்னன்சிக்கு ஒரு கேப், இந்த டிசீஸ்க்கு ஒரு கேப், அந்த டிசீஸ்க்கு ஒரு கேப். இந்த மாரி ஒரு டிசீஸ்க்கும் கேப் குடுத்திருப்பாங்க. அந்த கேப் இல்லாம சப்ளிமெண்ட்ஸ் இல்லாத ஒரு இன்சூரன்ஸ் கவரா நீங்க எடுத்துக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் பெனிஃபிட். இத வந்து சமீப காலத்துல நெறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து இந்த பெனிஃபிட்ட குடுக்குறாங்க. ஒரே டிசீஸ்க்கு ஒன்ஸ் அந்த டிசீஸ் ஓவர் ஆயிடுச்சு, அந்த ட்ரீட்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சுன்னா, திருப்பி அதே சம் அஷ்யூர்ட அவங்க ரீஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த பெனிஃபிட் இருக்கக்கூடிய பாலிசி நீங்க எடுத்தீங்கன்னா, இட் வில் பி வெரி, வெரி குட் ஃபார் யூ. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது இன்சூரன்ஸ் எடுக்க போறாங்கன்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.